ஹாய் கைஸ், வெல்கம் டு கோட் அண்ட் இன்னோவேட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அடிஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே உங்களுக்கு ஒரு இமேஜ் டிஸ்பிளே இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 டைமென்ஷனல். ஸோ 2D அரே வந்து இங்கே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. 2 ரோ 2 காலம். ஸோ சிங்கிள் அரேலாம் இங்கே வந்து யூஸ் பண்ண முடியாது நம்மளால. ஸோ என்னன்னா ஸோ இங்கே பாருங்க. ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து நம்ம 10த்லயே வந்து பார்த்திருப்போம் இல்லைங்களா? ஸோ மேட்ரிக்ஸ் பத்தி நிறைய சம்ஸ்லாம் பார்த்திருப்போம். ஸோ மேட்ரிக்ஸ் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுன்றதுனால நான் அப்படியே கான்செப்ட்ஸ் வந்து ப்ரொசீட் பண்றேன். ஸோ இங்க 2 மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ், இது இன்னொரு ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷன் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, 2மே சேம் ரோ சேம் காலமா தாங்க இருக்கணும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்டூ 2 இல்லையா? செகண்ட் கொடுத்த மேட்ரிக்ஸுமே 2 இன்டூ 2 மேட்ரிக்ஸ் தான். லைக் 2 இன்டூ 2னா என்னன்னா 2 ரோ 2 காலம். ஸோ கவுண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோ, நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 2ன்றது எத்தனை ரோ இருக்குன்றது தான் 2ன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்க எத்தனை காலம் இருக்குன்னா அது லைக் 2 கிராஸ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 2 கிராஸ் 2 மேட்ரிக்ஸ்னா இங்க 2 ரோ 2 காலம் தான் இருக்கு இல்லையா? அப்ப என்னால ஆட் பண்ண முடியும். இதே சப்போஸ் இமேஜின் என்னோட டேட்டா வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் வந்து 2 கிராஸ் 2. இது செகண்ட் கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து 3 கிராஸ் 2ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 3 ரோ இருக்கு. லைக் இது ஒரு ரோ, இது செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, காலம் 2 இருக்கு. 3 கிராஸ் 2 இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆட் பண்ண முடியுமா? கண்டிப்பா ஆட் பண்ண முடியாது. மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்த ஆட் பண்றோம் அப்படின்னா 2 மேட்ரிக்ஸுமே சேமா தாங்க இருக்கணும். ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ அந்த தான் நம்ம கோட்ல வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து யூசர் கிட்ட டேட்டா கேட்டுக்கிறேன். நீங்க மொத்தம் எத்தனை ரோ வந்து என்டர் பண்ண போறீங்க, எத்தனை காலம் வந்து என்டர் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி, லைக் அவங்க வந்து 2 கிராஸ் 2 அப்படி யூஸ் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா, ஸோ எனக்கு 2 ரோ 2 காலம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ சைஸ் நான் வாங்கிட்டேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் இன்புட்காக நம்ம ஸ்கேனருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். அண்ட் தென் டேட்டா வந்து கெட் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு சொல்லி இருக்கிற மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் வந்து இங்கே லைக் அந்த உள்ள வந்து எனக்கு டேட்டா வேணும் இல்லையா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2D அரே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 டைமென்ஷனல் அரே. ஸோ சிங்கிள் டைமென்ஷனல் அரே வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் அரே கான்செப்ட்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மறக்காம அந்த வீடியோ வந்து பாருங்க. அரே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து 2D அரே. ஸோ இது வந்து எத்தனை ரோவோ எத்தனை காலமோ அதுக்கேற்ற மாரி எனக்கு மெமரி சைஸ் வந்து கிரியேட் ஆகும் தவிர்த்து உள்ளே வந்து நான் டேட்டா ஒன்றும் என்டர் பண்ணல. ஜஸ்ட் ஒரு மெமரி சைஸ் தான் கிரியேட் பண்ணுறேன். மெமரி சைஸ் இந்த சென்ஸ் இப்படி இருக்கும். இப்போ வந்து 2 ரோ 2 கிராஸ் 2 அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தாங்க. இது வந்து 2 இன்டூ 2 அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 கிராஸ் 2 நான் என்னன்னா இது வந்து யூசர் வந்து எத்தனை ரோ என்டர் பண்ணுறாங்க அதுதான் இந்த 2. இது வந்து யூசர் வந்து எத்தனை காலம்ஸ்க்கு வந்து என்டர் பண்ணியிருந்தாங்களோ அதுதான் இந்த 2. சரிங்களா? இப்போ யூசர் வந்து ரோக்கும் 2 என்டர் பண்ணிட்டு காலம்க்கும் 2 என்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2 ரோ 2 காலம் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நான் ரோ வந்து ஐனும் காலம்க்கு வந்து ஜேன்னு வச்சுருக்கேன். ஸோ இது 0, இது வந்து 1. ஸோ ரோ வந்து எப்போதுமே இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ரோ 1 ரோ 2 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதேமாரி காலம்க்கு காலம் வந்து பார்த்தீங்கன்னா 0வா. ஸோ இது லைக் வெர்டிக்கல் தான் காலம். காலம் 1 இப்படி இருக்கும் இந்த மாதிரி டைரக்ஷனில். இது காலம் 2 இந்த மாதிரி டைரக்ஷனில் டேட்டாஸ் வந்து இருக்கும். அப்போ இங்கே 0th ரோ இது 0th காலம் இல்லைங்களா? ஸோ உள்ள வந்து நான் வந்து டேட்டா வந்து என்ன டேட்டா வந்து எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கு ஒரு லூப்பு, ஜேக்கு ஒரு லூப். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 0th ரோ ஓகேங்களா? நல்லா கவனிங்க. 0th ரோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்பேஸில் டேட்டா வந்து என்டர் பண்ணுவேன். அப்போ எனக்கு ஐயும் 0வா இருக்கணும், ஜேவும் 0வா இருக்கணும். அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு ஐ வந்து 0வாகவே தான் இருக்கணும். ஜஸ்ட் என்ன ஆகும்னா ஜே மட்டும் தான் இன்க்ரிமெண்ட் ஆகணும். அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா இந்த இடத்துல டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ
ஸோ ரோ மாறக்கூடாது. காலம் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் 0ல இருக்கணும். அடுத்து செகண்ட் காலம் இல்லையா? ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணியிருப்போம்னா நெஸ்டட் ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பாருங்க ஐன்னு சொல்லி ஒரு வேரியபிள், அதேமாரி ஜேன்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஏன் இங்கே லெஸ் தென் 2 அப்படின்னா ஐ 0 1. ஸோ இங்கே வந்து மொத்தமாக யூசர் என்ன என்டர் பண்ணியிருக்காங்க 2 அப்படின்னா அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 2க்கு எனக்கு கிரியேட் ஆயிருக்கா இல்லை. ஸோ எனக்கு இதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடணும் இல்லையா? அதனால தான் இந்த கண்டிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஐ லெஸ் தென் ரோஸ்ன்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஒரு ஒரு ஸ்டெப்லையுமே எனக்கு ஐ இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எனக்கு ஐ வந்து 0வாக இருக்கும். நல்லா கவனிங்க, என்னோட இனிஷியல் ஐ வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ கண்டிஷன் பார்க்கும்போது 0 லெஸ் தென் 2 பார்ப்பாங்க. கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லூப் உள்ள என்டர் ஆகுங்க. அப்படி என்டர் ஆகும்போது அடுத்து அதை பார்க்கறது இன்னொரு ஃபார் லூப். ஸோ அப்போ எனக்கு ஃபார் லூப் வந்து எது இங்கே இனிஷியலைசேஷன் என்ன கொடுத்துருக்குன்னா ஜே வந்து 0ன்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ ஜே 0வாக இருக்குன்னா அடுத்த கண்டிஷன் என்னது? ஜே லெஸ் தென் காலமா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஜே வேல்யூ 0 லெஸ் தென் 2வா அப்படின்னு பார்க்குறோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இப்போ நல்லா கவனிங்களேன், ஐஜே என்னோட ஐஜே என்னவா இருக்கு அப்படின்னா ஏ ஆஃப் ஐயும் எனக்கு 0 தான், ஜேவும் எனக்கு இப்போதைக்கு 0 தான் இல்லையா? ஸோ இங்கே வந்து நான் யூசர் கிட்ட தான் டேட்டா வாங்குறேன். அந்த வாங்குற டேட்டா ஃபர்ஸ்ட் எனக்கு எங்கே தான் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0th row 0th column இந்த இடத்துல தாங்க ஸ்டோர் ஆகும். ஸோ அடுத்து ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறமா ஜே மட்டும் தான் என்ன ஆக போகுது 0ல இருந்து 1ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. அதனால தான் இதை நம்ம இந்த லூப்புக்குள்ள ஒரு நெஸ்டட் ஃபார் லூப் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ இது பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த இந்த லூப்ல இருந்து இந்த லூப்புல தான் இருக்கு இல்லையா? ஸோ எப்போதுமே இந்த டேட்டா பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அடுத்து இன்க்ரிமெண்ட் தான் நடக்கும். ஸோ அப்படி இன்க்ரிமெண்ட் நடக்கும்போது ஜே வேல்யூ வந்து 0ல இருந்து 1ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். கண்டிஷன் செக் பண்ணும்போது 1 லெஸ் தென் 2வா அப்படின்னு சொல்லி கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. கண்டிஷன் ட்ரூங்க. ஸோ அப்போ ஐ மாறல, எனக்கு ஜே மட்டும் தான் 1ஆ அப்டேட் ஆயிருக்கு இல்லையா? அப்போ 0th row ஃபர்ஸ்ட் காலம் அவ்வளோதான். அப்போ இங்கே பாருங்க 0th row ஃபர்ஸ்ட் காலம் இல்லையா? ஸோ 0th காலம் இது ஃபர்ஸ்ட் காலம். ஸோ செகண்ட் இந்த இடத்துல டேட்டா வந்து லைக் யூசர் என்ன டேட்டா என்டர் பண்ணுறாங்களோ அது அந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். அடுத்து இப்போ எனக்கு என்ன ஆகணும்? ஐ வந்து 1 ஆகணும் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பியும் இது என்டர் ஆனதுக்கு அப்புறமா ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்படி ஆகும்போது ஜே வந்து 2ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 லெஸ் தென் 2வா? கண்டிஷன் இங்கே எனக்கு ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன நடக்கும்? ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் நடக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ 0வா இருந்த ஐ எனக்கு 1ஆ மாறும். கண்டிஷன் வந்து 1 லெஸ் தென் 2வா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ 1 லெஸ் தென் 2 அப்படின்னு பார்க்கும்போது கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூ இல்லையா? கண்டிஷன் ட்ரூனா அகெயின் அது எனக்கு எங்கேருந்து தான் வரும்? ஜே 0 தான் ஸ்டார்ட் ஆக போகுது இனிஷியலைசேஷன். அப்போ இங்கே 0வா மாறிடும். ஸோ இங்கேயும் எனக்கு என்னவா மாறும்னா 0 லெஸ் தென் 2 தான் பார்ப்பாங்க. இப்போ பாருங்களேன், ஏ ஆஃப் ஐ ஜேவா? ஐ வேல்யூ எனக்கு என்னவா இருக்கு? 1ஆ இருக்கு. ஜே வேல்யூ 0வா இருக்கு. ஸோ எனக்கு ஐ வேல்யூ 1ஆ இருக்கு, ஜே வேல்யூ 0வா இருக்கு. அப்போ 1 0 அப்படின்னா மூணாவது என்டர் பண்ணுற டேட்டா இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகும். ஐ 1ஆ இருக்கும், ஜே 0வா இருக்கும். அடுத்து என்ன ஆகும்? எனக்கு ஜே தான் இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லையா? ஏன் அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ண அடுத்த செகண்டே இதுதான் எனக்கு நடக்கும். இந்த ஜே தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஜே 0ல இருந்து 1ஆ மாறும். அப்படியே மாறும்போது 1 வந்து லெஸ் தென் 2வா? கண்டிஷன் ட்ரூ. அப்போ இது 1ஆ மாற ஸோ நெக்ஸ்ட் டேட்டா என்டர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பொசிஷன் லைக் எனக்கு ஐயும் 1ஆ இருக்கும், ஜேவும் 1ஆ இருக்கும் அப்படின்னா ஃபோர்த் என்டர் பண்ணுற டேட்டா இங்கே தான் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? இப்போ எனக்கு என்ன ஆகும்? ஜே வந்து அகெயின் இன்க்ரிமெண்ட் ஆச்சு அப்படின்னா 2 ஆகும்.
2 less than 2 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். ஸோ அப்படியே வெளியே வந்ததுக்கப்புறம் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா 2 ஆயிடும் இல்லையா? அப்போ பார்க்கும்போது 2 லெஸ் தென் 2 இங்கேயுமே எனக்கு என்ன ஆயிடுச்சு? கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஃபால்ஸ்னா இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, நான் இப்போதைக்கு இந்த லூப் எதுக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இன்புட் தான் நம்ம கொடுத்தோம். எதுக்கு இன்புட் கொடுத்தோம்னா ஃபார் மேட்ரிக்ஸ் 1 இல்லைங்களா? மேட்ரிக்ஸ் ஏக்கு நம்ம என்னென்ன இன்புட் வேணும்னு சொல்லி யூசர் கிட்ட தான் எல்லாமே வாங்கணும். இப்போ நம்ம வாங்குறது எல்லாம் ஸ்டோர்லாம் பண்ணிடுறோம். பட் ஜஸ்ட் நம்ம எந்த இண்டெக்ஸ்ல கரெக்டா தான் இது என்டர் பண்றோமா அப்படின்றதுக்காக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்மே நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ் அவுட். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ சிஸ் அவுட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோ சஜஷன் காட்டும். காட்டலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டைரக்டாகவே கொடுத்துருங்க. இல்லைனா ஆட்டோ சஜஷன் நம்ம தனியாக கூட ஆன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா we have to டைப் என்ன வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூசர் கிட்ட வாங்குறதுக்கு முன்னாடி இப்போ பாருங்களேன், இங்கே நான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். யூசர் கிட்ட தான் கெட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன்னா அதேமாரி தான் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு டேட்டா வந்து நான் 4 பொசிஷன்ல 4 டேட்டா வாங்கினா இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் பண்ணிடும். இப்போ இதுக்குள்ள நல்லா கவனிங்களேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஏ ஆஃப்ல எனக்கு ஐ என்னவா இருக்கு, ஜே என்னவா இருக்குன்னு சொல்லி அந்த வேரியபிள் தான் நான் வந்து அங்கே கொடுக்க போகிறேன். ஸோ ஏ ஆஃப் வேரியபிள் ஐ இல்லையா? ஸோ அது வேரியபிள் அப்படின்றதுனால டபுள் கோட்ஸில் எப்போதுமே வேரியபிள் நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ ப்ளஸ் கொடுத்து அந்த வேரியபிள் கொடுத்தா போதும். சரிங்களா? அடுத்து இப்போ அது கூட நான் ஏதாவது ஒன்று வேற ஏதாவது ஆட் பண்ண போறேன்னா ப்ளஸ் கொடுத்து தான் எல்லாத்தையுமே நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணோம். ஐ ஆட்டோமேட்டிக்காக அதுவே 0வா 1ஆன்னு சொல்லி எடுத்துப்பாங்க. ஓப்பன் பண்ணதை நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் கோட்ஸ் கொடுத்து அதை ஜஸ்ட் ஒரு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து ஏ ஆஃப் 0. ஸோ அடுத்து எனக்கு ஜே வேல்யூ வேணும் இல்லைங்களா? அதுக்குமே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ் கொடுத்து ஜே வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணணும் இல்லையா? ப்ளஸ் கொடுத்து டபுள் கோட்ஸில் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருவோம். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ன டேட்டா வாங்குறோமோ அது பக்கத்தில் இருந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா என்னால் மேட்ரிக்ஸ் ஏக்கு உள்ள டேட்டாவை கெட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கூட ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரன் பண்ணனா அவங்க கேட்குறாங்களா, ரோஸ் என்ட்ரு பண்ணுங்க 2, காலம்ஸ் என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்களா? ஸோ ஆகே 2. இப்போ பாருங்களேன், ஏ ஆஃப் 0 0 அப்படின்னா இந்த பொசிஷன்ல என்ன டேட்டா வேணும் அதை தான் உங்ககிட்ட என்டர் பண்ண சொல்றாங்க. 1 என்டர் கொடுங்க. ஸோ அடுத்து என்ன டேட்டா வேணும் அப்படின்னு கேட்குறாங்களா, 0. ஸோ எனக்கு நல்லா பாருங்களேன், ஐ மாறல, ஜே தான் இன்க்ரிமெண்ட் ஆகுது 2. அடுத்து என்ன டேட்டா 3, அடுத்து 4. ஸோ இப்போ ஏ மேட்ரிக்ஸ்க்கு வாங்கிட்டேன். ஸோ 2 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணணும் இல்லையா? அதே மாரி நான் என்ன பண்ணணும், இப்போ பி மேட்ரிக்ஸ் வேணும். ஸோ என்ன பண்ணனா பி மேட்ரிக்ஸ்க்கு ஏ மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணணும் அதே தான். ஜஸ்ட் என்ன மாறும் அப்படின்னா நல்லா பாருங்க. ஸோ ஐஜே மாற போகிறது இல்லை. இந்த இடத்துல ஏக்கு பதிலாக பி கொடுத்தாலே போதுங்க. ஸோ இந்த லூப் எதுக்காகனா இன்புட் ஃபார் மேட்ரிக்ஸ் பி. மேட்ரிக்ஸ் பிக்காக இன்புட் தான் இந்த ஃபார் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா வெரி சிம்பிள். இப்போ ஆட் நான் பண்ணுறேன் அப்படின்னா
அதுக்குமே எனக்கு வந்து இப்போ மேட்ரிக்ஸ் அடிஷன் பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மேட்ரிக்ஸ் இல்லையா? இதே மாரி இன்னொரு ஒரு மேட்ரிக்ஸ்மே நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே மாரி நான் என்ன பண்றேன், செகண்ட் மேட்ரிக்ஸும் கிரியேட் பண்ணுவேனா? ஸோ அதே மாரி மொத்தம் 4 டேட்டா. ஸோ நான் ஜஸ்ட் இப்போ உங்களோட எக்ஸ்பிளனேஷனுக்காக 1, 2, 3, 4ன்னு டேட்டா வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து என்னோட மேட்ரிக்ஸ் ஏ, இது வந்து என்னோட மேட்ரிக்ஸ் ஏன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இது வந்து என்னோட மேட்ரிக்ஸ் பி. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஆட் பண்ணிட்டு ஸோ இங்கே அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்குன்னா ரிசல்ட்டுன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது வேரியபிள் கூட வச்சுக்கலாம், சீன் வச்சு, நோ இஷ்யூ. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்கும் அதை இது கூட ஆட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே எனக்கு 1 தான் இல்லையா? ஸோ 1 + 1 எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 தான் வரும். ஸோ 2ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல 2 இருக்கு, இந்த இடத்துலயும் 2 இருக்கு. ஸோ ஆட் பண்ணும்போது 2 + 2 ஆன்சர் 4ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல 3 இருக்கு, இந்த இடத்துலயும் 3 இருக்கு. 3 + 3 6ன்னு சொல்லி டேட்டா பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த இடத்துலயும் 4, இந்த இடத்துலயும் 4, 4 + 4 8ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதாங்க எனக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஸோ இப்போ நம்ம டேட்டா வாங்குறதுக்கு லாஜிக் எழுதிட்டோம், ஆனால் அதை ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் லாஜிக் எழுதலை. ஸோ அதை தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். இப்போ நான் வாங்கின இன்புட் வந்து நம்ம டைரக்டாக கூட எழுதிக்கலாம், இல்லை அப்படின்னா யூசர்கிட்டையும் வாங்கிக்கலாம். 2 வேஸ் இருக்கு. கண்டிப்பாக யூசர்கிட்ட தான் இன்புட் வாங்கணும்லாம் கிடையாதுங்க. ஸோ அது எப்படி வாங்கணுன்றதுக்காக தான் இந்த லாஜிக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரே லைனில் கூட டேட்டா வந்து டைரக்டாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடிஷன் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்குமே எனக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஐஜே தேவைப்படும். ஸோ என்ன பண்ணுறேன்னா நல்லா பாருங்களேன், அதே லாஜிக் காப்பி பண்ணிட்டேன். இதில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பண்ண போகிறேன். எனக்கு இப்போ பிலாம் நான் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகணும்னு தேவையில்லை, ஏன்னா நான் டேட்டா வாங்கியாச்சு கரெக்டாக. இப்போ எனக்கு ஏல டேட்டா இருக்கும், பியில் டேட்டா இருக்கும். ஸோ நான் ஆட் தான் பண்ணணும் இல்லையா? ஏவும் பியும் ஆட் தான் பண்ண போகிறேன். ஸோ ஏல இருக்கிற டேட்டா ப்ளஸ் இதில் என்ன டேட்டா இருக்கோ அதையும் பியில் இருக்கிற டேட்டாவுமே நான் ஆட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ இங்கே பின்னு சொல்லி, ஏன்னா அதுதான் என்னோட மேட்ரிக்ஸ் பி இல்லையா? ஸோ ஏபின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இங்கேயுமே சேஞ்ச் ஆகும், வாங்குறது தான் எனக்கு பியில் தானே ஸ்டோர் பண்ணணும். ஏன் அப்படின்னா நான் இங்கே பி தான் சொல்லி வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஸோ ஆட் பண்ணிட்டு இப்போ ஏல இருக்கிற டேட்டாவும் ஆட் பண்ணுறேன், பியில் இருக்கிற டேட்டாவும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதை நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே ஒரு வேரியபிள் வந்து கொடுப்போம். ஆல்ரெடி அங்கே வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு ரிசல்ட்டுன்னு சொல்லி ஒரு வேரியபிள். ஸோ ஜஸ்ட் அதில் வந்து நான் ஸ்டோர் தான் பண்ண போகிறேன். ஸோ ரிசல்ட் ஆஃப் ஐ இது கூட ஜே ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இது எதோடதுன்னா ஏவோடது இல்லையா? ஸோ ஏ 0 இருக்கும், அதேமாரி பி 0 இருக்கும். அந்த ரெண்டு டேட்டாவை ஆட் பண்ணிட்டு ரிசல்ட் ஆஃப் 0 பொசிஷனில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மாரி எனக்கு லூப்பில் வந்து ரிப்பீட் ஆகும். சரிங்களா? ஸோ எல்லாமே ஆட் பண்ண ரிசல்ட்டுன்னு சொல்லி இருக்கிற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ அது மொத்தமாக எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா இன்னொரு ஃபார் லூப். ஸோ இந்த லூப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணுற லாஜிக் தான் இங்கே எழுதணும் தவிர்த்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லி நம்ம சொல்லவே இல்லை இல்லைங்களா? அப்போ எனக்கு மேட்ரிக்ஸ் பிரிண்ட் ஆகணும், என்ன ஆட் ஆச்சோ அது பிரிண்ட் ஆகணும்னா அதுக்குமே எனக்கு ஐக்கும் ஜேக்கும் ஒரு லூப் தேவை. ஸோ அதே லூப்பு இங்கே உள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ சிஸ்டம் டாட்
அவுட் டாட் பிரிண்ட். எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்ல. ஸோ இந்த வேரியபிள்ல எனக்கு ஒரு டேட்டா அங்கே ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா, அதை தான் நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிடுறேன். எனக்கு இந்த லைன் வந்து எனக்கு இங்கே தேவையில்லை, ஏன்னா நம்ம ப்ரீவியஸ்லி ஆட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் எனக்கு அதை பிரிண்ட் தான் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணன்னு சொல்லிட்டோம் தவிர்த்து அது பக்கத்தில் ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம். இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஆட் ஆகி வர டேட்டா வந்து ஒட்டி ஒட்டி பிரிண்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 4 6 8 இருக்கா, இங்கே இன்பிட்வீன் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது இல்லையா. ஸோ அதுக்கு நான் சில ஸ்பேஸ் வந்து இங்கே ஆட் பண்ணணும் இல்லைங்களா. இல்லை அப்படின்னா அந்த டேட்டா எனக்கு என்ன ஆகும்னா சேர்ந்து பிரிண்ட் ஆகும் 24 68ன்னு சொல்லி. ஸோ எனக்கு அந்த மாதிரி பிரிண்ட் ஆகக்கூடாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுன்னா டபுள் கோட்ஸில் ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து கொடுத்துக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு இந்த டேட்டா பிரிண்ட் ஆகணும், ஓகே தாங்க. இப்போ 2 4 தான் ஒரு லைன்ல இருக்கணும், 6 8 எனக்கு அடுத்த லைன்ல தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும் இல்லையா. அப்ப ஐ எனக்கு எப்போ இன்க்ரிமெண்ட் ஆகுதோ அப்ப எனக்கு என்ன ஆகணும், நெக்ஸ்ட் லைனுக்கு அது ஜம்ப் ஆகியே ஆகணும். ஸோ அதுக்காக இந்த லூப்பை விட்டு அது வெளியே வரும்போது தான் எனக்கு என்ன ஆகும், ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லையா. ஸோ இந்த லூப்பை விட்டு வரும்போது நான் இங்கே என்ன சொல்றேன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஸோ இங்கே ஒரு சும்மா ஒரு பிரிண்டெல்என் மட்டும் தான் கொடுக்குறோம், வேற எதுவுமே கொடுக்கல. ஏன்னா பிரிண்டெல்என் நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது நெக்ஸ்ட் லைனுக்கு ஜம்ப் ஆகிடும். ஸோ இவ்வளோதாங்க கோட். ஸோ இப்போ என்னன்னா கோடு வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் அது பிரிண்ட் ஆகுதான்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நம்ம கிட்ட இருக்குது, அதை வந்து நம்ம லூப்பில் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நான் இங்கே வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன் எழுதுறதுனால உங்களுக்கு லைக் ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த பொசிஷனில் நம்ம டேட்டா என்டர் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ கோடை ரன் பண்ணுறேன். அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து என்டர் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ என்டர் நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்கும்போது கோட் ரன் பண்ணுறேன். என்டர் நம்பர் ஆஃப் ரோஸ் எனக்கு 2x2 மேட்ரிக்ஸ் தான் வேணும். ஸோ ரோவும் 2 தான், காலமும் 2 தான் சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து மேட்ரிக்ஸ் ஏல 0th ரோ 0th காலமில் என்ன டேட்டா வேணும் அப்படின்றது கேட்குறாங்க 1. நெக்ஸ்ட்டு 0th ரோவில் ஃபர்ஸ்ட் காலமில் என்ன டேட்டா, என்டர் 3. ஸோ எப்போதுமே டேட்டாஸ் கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பி பாருங்கள். ஸோ ஏது என்டர் பண்ணிட்டோம், அடுத்து இன்புட் வந்து மேட்ரிக்ஸ் பிக்கு இல்லையா. ஸோ அதேமாரி 0th ரோ 0th காலம். ஸோ 1 2 3 4. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஐ வந்து 0வாக இருக்கும்போது தான் ஜே என்ன ஆகுது 0 1ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட்டே ஆகுது. இப்போ என்ட்ரு கொடுத்தனா அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 2 4 6 8 ஆஸ் எக்ஸ்பெக்டட் எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா. இன் பிட்வீன் உங்களுக்கு ஏதாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணணும், லைக் இப்போ வந்து 2 4 6 8 டேரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு, இல்லை உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும், சம் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இவ்வளோதாங்க மேட்ரிக்ஸ் அடிஷன். அப்கமிங்கில் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அதுக்குமே லாஜிக் வந்து நான் டீட்டெயிலாக இதேமாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எல்லா கான்செப்ட்ஸுமே பாருங்கள். ஜாவா பேசிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய கான்செப்ட்ஸ் போட்டிருக்கேன், அதேமாரி இன்டர்வியூ ரிலேட்டடாக நிறைய போட்டிருக்கேன். அப்கமிங்கில் 2025ல் கேட்குற ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன மாரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, ரீசெண்டாக என்ன மாரிலாம் கேட்டிருக்காங்க எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.